பனிஷ்மெண்ட் கொடுக்க ரெடியா இருக்கக்கூடிய நிர்வாகம் இவர்களுக்கு உண்டான பணி உரிமைகளை கொடுப்பதற்கு தயாரா இல்லை. கடை சரக்கு லாரியிலேருந்து சரக்கு இருக்கும்போது ஒரு கேஸ் உடஞ்சிச்சுன்னா அதையும் இவங்க தான் கட்டணுன்றாங்க. ஆமா, நீங்க இல்ல மூட்டை இறக்கி வைக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு கூலி நீங்க தரணும். எப்படி தொடருது? எப்படி இப்படி இப்போ அப்புறம் இவர் வந்து லஞ்சம் நீங்க கண்டிப்பா வாங்கி ஆகணும்ன்றதா இவங்க தானே ஃபோர்ஸ். டாஸ்மாக் துறையே ஊழல் மலிந்த துறை தான். ஒன்னு இருக்கு, 10 ரூபா பசிக்காக விற்கிறவனுக்கும் மாசம் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குற டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு வித்தியாசம் இருக்கு. 2 பேரும் ஒன்றும் இல்லை. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்லாம் SRM எல்லாம் காப்பாற்றப்படுவாங்க. சாதாரண சேல்ஸ்மேன் எப்பயுமே ஊழல். 10 ரூபா வைக்கிறான் 10 ரூபா வைக்கிறான் இவனை தண்டிப்பாங்க. இவங்களோட கப்பை எல்லாமே வேற லெவல் போகும். ஆனால் கீழே இருக்கணும் பிடிச்சி நசுக்குவாங்க. நீ தான் வைக்க, நீ அவன் சம்பளம் மட்டும் ஏன் சார் வாங்க போகிறான்? நாங்கள் என்ன யாராவது பணியந்திரப்படுத்திடுங்க, 23 வருஷம் அரசு தொழில் பண்ணி இல்லையா, கடையெல்லாம் மூடிடுங்க. நாங்கள் என்ன சொல்லணும்னா, மக்கள் உயிரை நாசமாக்குற கடை எதுக்கு? எங்கள் சங்கம் மட்டும் தான் பகிரங்கமாக அந்த கோரிக்கை கேட்குறோம். எங்கள் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்க கடைகளை மூடுங்கள், எங்கள் வாழ்வாதாரம் போகுது, நாளைக்கு லைஃபே இருக்காது. அதெல்லாம் நாங்கள் யோசிக்கல. மக்கள் தான் பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம். கடையெல்லாம் மூடு, ஒன்று மாற்று வேலை கொடுத்துரு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் காலி இருக்கு. 23 வருஷம் கவர்மெண்ட்டுக்காக உழைச்சிட்டேன். என்னை தூக்கி அவனுக்கு என்ன சம்பளமோ அதில் கொடுத்து எடுத்துன்னு போ, கடையெல்லாம் மூடு, நாங்களே வரவேற்கிறோம்.